ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த மெஜிஷியன் சீனியர் அப்படிங்கிற மான்வாவோட சாப்டர் 32 to 40 தான் இன்னைக்கு ஃபிஃப்டியில் பார்க்க போகிறோம். நான் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மான்வான்னு கூட இதை சொல்லலாம். என்ன ஸ்டோரி லைன் கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் காமெடியாகவும் சூப்பராக போகும். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் சாப்டருக்குள்ளே போகலாம். இப்போ அவளும் நம்ம ஹீரோவை எக்ஸ்பிளனேஷன் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணிட்டு இப்போ அந்த பார்ட்டியில் இருக்கிற எல்லாரையுமே கூப்பிட்டு எங்கள் ஹார்பட்டா ஃபேமிலியோட மேக்ஸ் டீம் ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல இந்த டெபில் நம்பருக்கு சொல்யூஷனே இல்லை அப்படின்னு அவளும் அங்கே இருக்கிற எல்லாருமே கூப்பிட்டு அனௌன்ஸ் பண்ணுவோம். அந்த பார்ட்டியில் இருக்க எல்லாருமே எப்படி நீங்கள் இவ்வளோ ஷோராக சொல்கிறீங்க, அதை உங்களால் எங்களுக்கு ப்ரூஃப் பண்ணி காட்ட முடியுமா அப்படின்னு அந்த பார்ட்டியில் இருக்க எல்லாருமே அவளை பார்த்து கொஸ்டின் பண்ணுவோம். அதை ப்ரூஃப் பண்ணோம் அப்படின்னா அந்த கொஸ்டினை கேட்ட பிளேயர் தான் கேட்கணும் அப்படின்னு அவள் நம்ம ஹீரோவை பார்த்து கை காமிக்கும். நம்ம ஹீரோ அந்த இடத்துல தப்பிச்சு போயிடுறான். அந்த பார்ட்டியில் இருக்க எல்லாருமே யார் இந்த பிளேயர் அப்படின்னு எல்லாருமே நம்ம ஹீரோவை பற்றி தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பட்டும் அவள் கிட்ட வந்து பிளேயர் இங்கேயும் தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட அவளும் மனசுக்குள்ளேயே பிளேயர் நீ இப்போ வேணா தப்பிச்சு போயிருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக நீ திரும்பி வருவான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அப்புறம் நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ கட் பண்ண அடுத்த நாள் காலைல தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோட கிளாஸ்மேட் எல்லாருமே ஏய் உனக்கு விஷயம் தெரியுமா, அகாடமி எக்ஸ்சேஞ்ச் பார்ட்டியில் வந்த அந்த மிஸ்டீரியஸ் மேன் இந்த பிளேயர் தான் அப்படின்னு எல்லாருமே நம்ம ஹீரோவை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த அவள் இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்ப டோபி வந்து நம்ம ஹீரோவை கூப்பிடுவோம். நம்ம ஹீரோவும் டோபி இப்ப நடக்கிற பிரச்சனையை பத்தி என்கிட்ட கொஞ்சம் கேட்காதப்பா, அதை நினைச்சாலே எனக்கு கடுப்பாகுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். டோபி நம்ம ஹீரோ கூப்பிட்டுட்டு நான் அதுக்காக உன்னை கூப்பிடல, உன்னை பார்க்க யார் வந்திருக்கான்னு பாரு அப்படி டோபி லெஃப்ட் சைட்ல கை காட்டுவோம். யாரு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஹிஸ்டரி டீச் பண்ற டேங்க் தான் நம்ம ஹீரோ கிட்ட வந்திருக்காரு. அவர் நம்ம ஹீரோ பார்த்து பிளேயர் நீ மேக்ஸ்ல இப்ப ரொம்ப ஃபேமஸான ஆள்னு கேள்விப்பட்டேன், பட் உனக்கு எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, அப்புறம் எதுக்காக எல்லா ஹிஸ்டரி டெஸ்ட்லயுமே நீ ஃபெயில் ஆயிருக்கா அப்படின்னு அவர் நம்ம ஹீரோவை பார்த்து கோவமா கேட்குவோம். நம்ம ஹீரோவும் மிஸ்டர் டேங்க் நீங்க ரொம்ப கோவப்படாதீங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கிறேன். எனக்கு இந்த வேர்ல்டோட மெமரிஸ் எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு, சோ இந்த ஹிஸ்டரியை பத்தி எதுவும் தெரியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இதை கேட்டு டேங்கும் டாக்குன்னு நீ என்ன விளையாடிக்கிட்டு இருக்க, நான் உங்ககிட்ட சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு டேங்கும் டோபியை பார்த்து முறைக்க டோபியும் சார் என்ன முறைக்காதீங்க, நான் எல்லா வாட்டியும் பாஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்ல அப்புறம் எதுக்காக உன் ஃப்ரெண்டு ஃபெயில் ஆகிட்டு இருக்கான் அப்படின்னு அவருமே பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கோம். அப்ப டோபி அவங்க சாரை கூப்பிட்டு சார் பிளேயரை பார்க்க ஒரு ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லவும் எந்த முட்டாள் வந்தாலும் இவனை விட மாட்டேன் அப்படின்னு ஹிஸ்டரி சப்ஜெக்ட்ல பாஸ் ஆகிற வழியை பாரு அப்படின்னு அவருமே நம்ம ஹீரோ பார்த்து கத்திக்கிட்டு இருக்கோம். டக்குனு வைஸ் பிரசிடென்ட்டும் மிஸ்டர் டேங்க் நான் வந்தாலும் பிளேயரை விட மாட்டீங்களா அப்படின்னு கேட்க வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு டேங்க்குமே ஷாக் ஆயிட்டு சார் நீங்கன்னு தெரியாம அப்படி பேசிட்டேன் அப்படி அவருமே சாரி கேட்கும். இப்போ வைஸ் பிரசிடென்ட்டோ ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. அவர் நம்ம ஹீரோவை பார்த்து நம்ம இதோட 4th டைம் மீட் பண்றோமா அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கும். நம்ம ஹீரோ அவர் எதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்க என்கிட்ட டெபில் நம்பரை பத்தி கேட்க வந்திருக்கீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும். அதுக்கு வைஸ் பிரசிடென்ட் நம்ம ஹீரோவை பார்த்து பிளேயர் உனக்கே தெரியும் இந்த டெபில் நம்பரால இப்போ எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு, ஏன்னா மொத்த மேக்ஸ் அசோசியேஷனும் நம்ம அகாடமியை தான் இப்போ டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, சோ அதனால நிறைய பேர் உன்னை மீட் பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு வைஸ் பிரசிடென்ட் நம்ம ஹீரோ கூட்டிட்டு ஒரு மீட்டிங் இருக்கு அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. அப்படி இந்த சாப்டர் முடியுது. இப்ப சாப்டர் 32 ஸ்டார்டிங்ல நம்ம டோபி சம வேகமா ஓடி வந்து மிஸ் பென்ட்லியோட வீட்டுக்கு தான் வந்திருக்கான். மிஸ் பென்ட்லியும் டோபியை பார்த்து ஏன் இப்படி வேகமா ஓடி வந்திருக்கா அப்படின்னு கேட்கவும் டோபியும் மிஸ் பென்ட்லியை பார்த்து பிளேயருக்கு இப்ப பிரச்சனை, பிளேயர் இப்ப கடத்தி கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் மிஸ் பென்ட்லியும் ஏன் பிளேயரை கூட்டிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு பயங்கரமா ஷாக் ஆக்குறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் மீட்டிங் ரூம் தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோட மொத்த அகாடமியில இருக்கிற எல்லா ஸ்டாஃப்மே அங்க தான் இருக்காங்க. இப்போ வைஸ் பிரசிடென்ட் நம்ம ஹீரோவை பார்த்து இந்த இடத்துல மேக்ஸ் அசோசியேஷனை சேர்ந்த எல்லா ஸ்டாஃப்மே இருக்காங்க, சோ இவங்க கிட்ட நீ போய் சொல்லி தப்பிக்க முடியாது, சோ டெபில் நம்பரை பத்தி சொல்லு அப்படின்னு எல்லாருமே கேட்கவும் நம்ம ஹீரோவும் மிஸ்டர் கெல்வின் எனக்கும் உங்களோட நிலைமை என்னன்னு புரியுது, பட் இப்போதைக்கு என்னால எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லவும் வைஸ் பிரசிடென்ட் நம்ம ஹீரோவை பார்த்து பிளேயர் நீ தான் அந்த டெபில் நம்பரை இப்போ ரிலீஸ் பண்ண, சோ இதை நீ தான் சால்வ் பண்ணி ஆகணும் அப்படின்னு அவர் சொல்லவும் நம்ம ஹீரோ வாங்க இருக்க எல்லாருமே பார்த்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, என்னால இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாது, பட் ஒரு விஷயத்தை மட்டும் நான் கரெக்டா சொல்லுவேன், டெபில் நம்பர் கண்டிப்பா இருக்கு, ஒருவேளை இதோட சொல்யூஷனை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பா இதனால ஃபியூச்சர்ல பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு, இந்த டெபில் நம்பரை கண்டிப்பா திறமை இருக்கிற ஒரு ஆள் வெளில கொண்டு வருவாங்க, சோ நம்ம வெயிட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ இதே மாதிரி என்கிட்ட எக்கச்சக்கமான லாஜிக்கல் மிஸ்டேக் இருக்கு, சோ அது எல்லாத்தையுமே நீங்க தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இதை கேட்டு வைஸ் பிரசிடென்ட்டும் பிளேயர் நீ அப்பனா என்ன சொல்ல வர, நாங்க இன்னும் எக்கச்சக்கமான விஷயத்த கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு மொத்த மேக்ஸ் கமிட்டியுமே நம்ம ஹீரோவை பார்த்து நீ சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்னு எல்லாருமே இப்ப நம்ம ஹீரோ அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ எல்லாருமே நம்ம ஹீரோக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கவும் ஏன்னா இது டக்குன்னு மாறிட்டீங்களே அப்படின்னு நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டது ரொம்ப நன்றி அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்க கிட்ட பேசிட்டு இருக்க டக்குன்னு யாரோ ஒரு ஆள் அந்த மீட்டிங் ஹாலோட டோரை உடச்சு பறந்து போய் கீழே விழுகிறாரு. யார் எதை அடிச்சு பறக்க விட்டது அப்படின்னு எல்லாருமே பார்க்கவும் பார்த்தா மிஸ் பென்ட்லி தான் யார் என்னோட பிளேயர் மேல கை வச்சது அப்படின்னு அவங்களும் சம கோவமா யார் இங்க பிளேயரை கடத்திட்டு வந்தது சொல்லுங்க அப்படின்னு அவங்களோட பவர் எல்லாத்தையுமே ஆக்டிவேட் பண்ணிட்டு மிஸ் பென்ட்லி அவங்க கூட ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு கோவமா உள்ள வரவும் நம்ம ஹீரோவும் மிஸ் பென்ட்லி நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் மிஸ் பென்ட்லி நம்ம ஹீரோ பார்த்துட்டு பிளேயர் நீ ஓகே தானா அப்படின்னு அவங்களும் நம்ம ஹீரோ பார்த்து கேட்கவும் மிஸ் பென்ட்லி நான் ஓகே தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் மிஸ் பென்ட்லி இப்போ அமைதியாயிட்டு பார்க்கவும் பார்த்தா மொத்த அகாடமியோட மேக்ஸ் ஸ்டாஃப்ஸ் அங்க தான் நிக்கிறாங்க. மிஸ் பென்ட்லி அங்க இருக்க எல்லாருமே பார்த்து என்னை எல்லாரும் மன்னிச்சிருங்க நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு மிஸ் பென்ட்லி அங்க இருக்க எல்லார்கிட்டயுமே சாரி சொல்லவும் இப்போ எல்லாருமே அமைதியாக்குறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ மிஸ் பென்ட்லி கூட போயிட்டு இருக்கவும் மிஸ் பென்ட்லி நம்ம ஹீரோவை பார்த்து பிளேயர் சாரிப்பா டோபி வந்து உன்னை கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் நான் தான் ரொம்ப உணர்ச்சி வசம் பட்டுட்டேன் சாரிப்பா அப்படின்னு அவங்களும் நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லவும் மிஸ் பென்ட்லி நீங்க என்ன நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க நான் ஓகே தான். அப்புறம் மிஸ் பென்ட்லி இந்த அகாடமில என்ன தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் பட் அவங்களுக்கெல்லாம் இல்லாம எனக்காக நீங்க நிறைய விஷயம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ
மிஸ் பென்ட்லியை பார்த்து தேங்க்ஸ் சொல்லவும் இது கேட்டு மிஸ் பென்ட்லி லைட்டாக ஹாப்பி ஆக்குறாங்க. அப்படின்றதுல இந்த சாப்டர் முடியுது. இப்போ சாப்டர் 33க்கு ஒரு குட்டி இன்ட்ரோ கொடுக்குறேன். இப்போ சாப்டர் 33யோட ஸ்டார்டிங்லேயே மிஸ் பென்ட்லி நம்ம ஹீரோவை பார்த்து பிளேயர் உனக்கு இசபெல்லாவை பிடிக்குமா அப்படின்னு கேட்கவும் என்ன பிடிக்குமாவா எந்த அர்த்தத்தில் கேட்குறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஒருவேளை மிஸ் பென்ட்லி ஃப்ரெட்ஜ் இசபெல்லாவை லவ் பண்ணுறதா பிரச்சனை பண்ணவும் ஸோ நான் இசபெல்லாக்காக தான் சண்டை போட்டேன் அப்படின்னு மிஸ் பென்ட்லி என்ன தப்பா புரிஞ்சுட்டாங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகவும் மிஸ் பென்ட்லி டக்கு நம்ம ஹீரோட ஷோல்டர் கை வச்சுட்டு நீ பேசாம இருக்க அப்படின்னா நீ அப்போ இசபெல்லாவை லவ் பண்ணுறதா தான் அர்த்தம். அவ உண்மையிலேயே நல்ல பொண்ணு நான் இதை பற்றி யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு மிஸ் பென்ட்லி அங்கேருந்து வேகமாக ஓடுறேன். நம்ம ஹீரோவும் அதெல்லாம் எதுவும் இல்லை மிஸ் பென்ட்லி வெயிட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் மிஸ் பென்ட்லி நம்ம ஹீரோ பார்த்து நான் உங்க லவ்க்கு சப்போர்ட் பண்றப்பா அப்படின்னு அவங்கள அங்கேருந்து வேகமாக வீட்டுக்கு ஓடுறாங்க. நம்ம ஹீரோவும் இவங்க எப்போ பாரு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். இப்போ அப்படியே கட் பண்ணா மிஸ் பென்ட்லியோட வீட்டில் தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இப்போ குக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோட மனசுக்குள்ளேயே மிஸ் பென்ட்லியும் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க ரொம்ப கற்பனை பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சமைச்சுக்கிட்டு இருக்கோம். நீ என்ன சமைச்சுக்கிட்டு இருக்க பிளேயர் அப்படின்னு இசபெல்லா அந்த இடத்துக்கு வரவும் நம்ம ஹீரோ இசபெல்லா பார்த்துட்டு ஆமா இசபெல்லா நீ இந்த இடத்துல என்ன பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோ கத்தவும் மிஸ் பென்ட்லியும் நான் தான் இசபெல்லா இங்க வர சொன்ன பிளேயர் அப்படின்னு மிஸ் பென்ட்லி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லவும் ஒருவேளை லவ் மேட்டரை பத்தி இசபெல்லா கிட்டையும் பேசிட்டீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆகுறான். அப்படின்னு இந்த சாப்டர் முடியுது. அது எதுக்காக ரொம்ப கம்மியான டைமிங்ல அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த மான்வாவை ரொம்ப நாளாக ஸ்டாப் பண்ணி வச்சிருந்ததுனால இந்த வீடியோக்கு அந்த அளவுக்கு வியூஸ் போகுமா அப்படின்னு தெரியல. ஒருவேளை இந்த மான்வாவை கண்டினியூ பண்ண சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக லாங் வீடியோ போட ஆரம்பிக்கிறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ் பக்கத்தில் இருக்கிற ஹைப் பட்டனை தட்டி விட்டீங்க அப்படின்னா எனக்கு இன்னமும் இந்த வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கைமரா நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம்.